ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீக்நாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து ஏ டு டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதோடைய சைட் லென்த் வந்து எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் சைட் ஹேஸ் லென்த் எல். இப்போது ஏ டு பி, ஏ டு சி, ஏ டு டி, ஏ டு ஏ போனால் அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி. எல்லா இடத்தையும் ஆட் பண்ணி போட்டால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏ டு பி வந்து பார்த்திங்கன்னா எல் டிஸ்டன்ஸ், ஒரே சிங்கிள் பாத் தான் இருக்குது. ஏ டு சி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு எல், பி வரத்துக்கு, பிலேருந்து சி போகிறதுக்கு இன்னொரு எல், மொத்தம் 2L. ஏ டு டி பார்த்திங்கன்னா ஏலேருந்து பிக்கு ஒரு எல், பிலேருந்து சிக்கு ஒரு எல், சிலேருந்து டிக்கு ஒரு எல், மொத்தம் 3L. இப்போ ஏ டு ஏ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல், 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 மொத்தம் 4L. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறதுனால ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ டு பியோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத் தான் இருக்குது. அதே தான் டிஸ்டன்ஸும், அதே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். ஸோ டிஸ்டன்ஸ் எல்லுன்றப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே தான் வரும். இப்போ ஏ டு சி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்னு நம்ம ஆட் பண்ணி போட்டோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இமேஜினரி லைன் சும்மா நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோன்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். அப்போது இது தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஏ டு சி வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த ஹைப்போட்டினஸ் சைடோடைய லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த சைடோட ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த சைடோட ஸ்கொயர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ரூட் எடுங்க. இப்போ ரூட் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் 2L ஸ்கொயர்னு வரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா ரூட் 2L. அப்போது ஏ டு சியோட ஷார்ட்டஸ்ட் பாத், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ ரூட் 2L. இப்போ ஏ டு டி வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து நம்ம இப்படி போனது 3L வந்தது. இதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், அதோட வேல்யூ எல். அப்போது ஏ டு டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எல். இப்போ ஏ டு ஏ பார்க்கலாம். நம்ம நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடி வீடியோலையும் பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருந்தால், அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஏலே முடிச்சிட்டாங்க, நடுவில் ஷார்ட்டஸ்ட் பாத்தே கிடையாது, அதே பாயிண்ட்லேயே இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0.